எல்லாருக்கும் ஹாய். இன்றைக்கி சிம்பிளாக முருங்கைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், ரெண்டு வெங்காயம், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு சின்னதாக கட் பண்ணது. இப்போ நம்ம வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். 2 தக்காளி நல்லா வெந்து சாஃப்ட் ஆகும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள். நான் இங்கே வீட்டிலையே பண்ண குழம்புத்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு. கொஞ்சமாக கருவேப்பிலை. இங்கே 3 முருங்கைக்காய் நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மீடியம் ஃப்ளேமில் நல்லா 1 மினிட் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நம்ம மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிரேவி திக் ஆகிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம ரைஸ் கூட சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.